எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் முதலமைச்சர் விஜய் குறித்து மிக பெரும் அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டார்னு கார்த்திக் அவர்கள் கொதிச்சு போய் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சார் அப்படிங்கிற முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே எதனால இந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண சாதனைகளை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்து மக்கள் எல்லாருமே நாங்கள் தமிழகத்துக்கு வரது எப்படி, எங்களுடைய குழந்தைகள் தமிழகத்தில் வளர்ந்தா எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய உடல்நிலை, அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய அறிவு எல்லாமே தமிழகத்தில் இருந்தால் கண்டிப்பாக மிக பெரும் அளவுக்கு நல்ல நிலையை எட்டும். ஆனால் எங்கள் மாநிலத்தில் இருந்தால் எங்கள் மாநிலத்து சிஎம்கள்லாம் எங்களை மட்டும் இல்லை எங்களுடைய குழந்தைகளையும் அழிச்சிடுவாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தையும் அழிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட மோசமானவங்க இங்கே சிஎம்மாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாருமே வளர்ச்சிக்காக ஓட்டு போடுறதில்ல, மதத்திற்காக ஓட்டு போடுறாங்க. அதனால் நாங்கள் எப்படி தமிழகத்துக்கு வருது, ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு பல மாநிலத்து மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல மாநிலத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த வட இந்தியாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும், அவர் பிஎம்மாக வந்தால் தமிழகத்துக்கு கிடைக்கிற அதே முன்னேற்றம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ சிஎம்கள் வந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வட மாநிலத்து மக்கள் எந்த ஒரு தமிழகத்து சிஎம்ஐ பற்றும் சொன்னது கிடையாது. வெறும் வட மாநிலத்து இந்திய மக்களை மட்டும் கிடையாது, தென்னிந்திய மக்களும் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா மக்கள் எல்லாருமே நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் மாதிரி அங்கே ஒரு சிஎம் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கும் மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இப்படிப்பட்ட ஒரு புகழை இதுவரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த எந்த முதலமைச்சர்களும் கிடைச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புகழை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எட்டியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது நேயர்களே, என்னதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இத்தனை சாதனைகள் பண்ணியிருந்தாலும் நம்முடைய தமிழகத்தில் பல பேர் அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் பல விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைனாக்காரங்க கொண்டு வந்த ஒரு காரோட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பார். அந்த குறிப்பிட்ட வீடியோலாம் சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இதை நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த டிவிகே தொண்டர்களும் பல தாய்மார்களும் பெண்களும் ரொம்பவே ரசித்து ஒரு அழகாக இருக்கிற ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய தொண்டர்களும் எல்லாருமே சொல்கிறது, இதையெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ணுற காரியமா, முதலமைச்சருக்கான எத்தனையோ வேலையை விட்டுட்டு இப்படி விளையாண்டுட்டு இருக்காரு காரோட, இது முதலமைச்சருக்கான தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு விமர்சனங்களை பல பேர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குது. எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த காரை பார்த்து ஒரு சின்ன குழந்தையா ஒரு 5 நிமிஷம் விளையாண்டுருப்பாரு, இதையெல்லாம் ஒரு விஷயம்னு விமர்சனம் பண்ணுறீங்களேன்னு பல மக்கள் கொதிப்படைஞ்சு பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் கார்த்திக் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் தமிழகத்தில் நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒரு மாற்றத்தை அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 மாதத்தில் கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப அவர் ஏதாவது தவறு செஞ்சால் விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சம்பந்தமே எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோ தவறு பண்ணால் கூட முதலமைச்சர் விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்பவே கேவலமாக இருக்குது. இத்தனைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் காரோட விளையாடுற அந்த பொம்மை காரோட விளையாடுற அந்த குறிப்பிட்ட வீடியோவெல்லாம் கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. முதலமைச்சர் விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்க யாருக்குமே தகுதி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த 2 மாதத்தில் ஒட்டுமொத்த தமிழகமும் அடைஞ்ச மாற்றத்தை நான் கண்கூட பார்க்குறேன். நாங்களும் அவ்வளோ சந்தோஷமாக அண்ணன் சூர்யா, எங்களுடைய அப்பா சிவகுமார்லாம் இதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உண்மையாலும் தவறு பண்ணும்போது பேசுங்க, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமலாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணாதீங்க, ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே காட்டமாக கார்த்திக் அவர்கள் பேசியிருக்காரு. இது வரைக்கும் அப்படி ஒரு பேசினதே கிடையாது. நேயர்களே, கார்த்திக் அவர்கள் இப்படி பேசணும் சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.